மீன் குழம்பு பண்ண போகிறேன். மீன் குழம்புக்கு தேங்காய் துருவி வச்சுருக்கிறேன். தேங்காய் துருவி வச்சு அதுக்கு மேலே குழம்பு மசாலா தூள் 4 டீஸ்பூன், கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், கொஞ்சம் இஞ்சி, கொஞ்சம் பூண்டு, கொஞ்சம் ஜீரகம், 2 தக்காளி, புளியும் உப்பும் தண்ணியில் ஊற வச்சுருக்கிறேன். இது கருவேப்பிலையும் இந்த சின்ன வெங்காயமும் ஃபைனலாக தாளித்து கொட்டுறதுக்கு. இந்த ஐட்டம் எல்லாம் மிக்சியில் நல்லா அரைச்சி எடுக்கணும். அரைச்ச மசாலையில் புளியும் உப்பும் ஊற்றி 3 குட்டி பச்சை மிளகு போட்டு தண்ணி கலந்து குழம்பு நமக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளோ குழம்பு கலந்து வச்சுருக்கிறேன். இப்போ இதை நெத்தலி மீன் குழம்பு. குழம்பு கொதித்து வத்தட்டும். பத்தின பிறகு நெத்தலி மீனை போடலாம். குழம்பு கொதித்து வத்தடிச்சு மீனை போடலாம். இந்த நெத்தலி மீன் குழம்புக்கு தேங்காய் அரைக்காமல் தேங்காய் பால் எடுத்து ஊற்றினாலும் நல்லா இருக்கும். ஆனால் எனக்கு நின்று தேங்காய் எடுக்கவெல்லாம் முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் எல்லாத்தையும் மசாலே அரைச்சி சேர்த்துட்டேன். நான் தேங்காய் அரைச்சி மீன் குழம்பு வைக்கிறது ஏற்கனவே நான் சேனல் தொடங்கின கொஞ்ச நாளில் அந்த தேங்காய் அரைச்சி மீன் குழம்பு பண்ணுறது நான் சேனலில் போட்டுட்டேன். அது என்னாச்சுன்னு சொன்னால் எடிட்டிங் பண்ணும்போது என் வாய்ஸும் வருது, நான் வாய்ஸும் கொடுத்துருக்குறேன், செய்முறை வாய்ஸு கொடுத்துருக்குறேன். இது பேக்ரவுண்டில் சாங்கு ஓடிட்டு இருக்குது. சரி, எனக்கு அது ப்ராப்ளம் வரும் எதுவும் எனக்கு தெரியாது. அப்போ இது நல்லா தானே இருக்குதுன்னு சொல்லிட்டு இது நான் அப்லோடு பண்ணிட்டேன். அப்லோடு பண்ணி அதுக்கு பிறகு இது அப்படியே அப்லோடு பண்ணிட்டேன். இப்போ கொஞ்சம் நாளுக்கு முன்னால் இது கொஞ்சம் மாதங்களுக்கு முன்னால் அதுக்கு காப்பிரைட் ப்ராப்ளம் வந்துருக்குது. சரி, காப்பிரைட் ப்ராப்ளம் வந்துருக்குது, என்ன பண்ணலாம்? அந்த இது சாங்கை மாத்திரம் ட்ரிம் பண்ணி இல்லை எடுக்கலாம்னு சொன்னால் அது பேக்ரவுண்டு ஃபுல்லாக கவர் ஆகிடுச்சு. மியூசிக் ஃபுல்லாக என் வாய்ஸு ஓடிட்டு இருக்குது, மியூசிக்கும் ஃபுல்லாக கவர் ஆகிடுச்சு. அதனால் அதை ஒன்றும் பண்ண முடியாது. அதான் நான் திருப்பியும் இதை தேங்காய் அரைச்ச மீன் குழம்பு திருப்பியும் செய்து காமிச்சிட்டு அதை அந்த ஒரு வீடியோவை டிலீட் பண்ணிடலாம்னு சொல்லி தான் திருப்பியும் உங்களுக்கு நான் தேங்காய் அரைச்ச மீன் குழம்பு திருப்பி நான் செய்து காமிக்கிறேன். இப்போ மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. அந்த ரெட்டாக அப்படி படறது பார்த்திங்களா, அதுதான் மீன் குழம்பு. இது ரெடியானதுக்கு பக்குவம் அந்த மீன் குழம்பு ரெடியான அந்த ரெட்டு
லேயர் வந்து இதாகணும். அப்போ தான் பக்காவாக மீன் குழம்பு ரெடி ஆகும். எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் தாளித்து மீன் மேலே ஊற்றணும். இப்போ குழம்பு தாளித்து ஊற்றியாச்சு. இந்த வாசனை வெளியே போகாமல் இருக்க 5 நிமிஷம் வந்து இப்படி மூடி போட்டு மூடி வச்சிடணும். அப்புறம்தான் அதை ஓப்பன். வாவ், மீன் குழம்பு எப்படி இருக்குது பாருங்கள். இந்த மீன் குழம்புக்கு நிறைய ஃபேன் இருக்கிறாங்க.